ஹாய் டிஎன்பிஎஸ்சி மென்சுரேஷன் சம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நமக்கு வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்தது 2025 நடந்தது. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர் மற்றும் 26 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டர் ரூபாய் 20 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டோடைய சைட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர், 24 மீட்டர் அண்ட் 26 மீட்டர். இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கும்? ஆஃப் பிஎஸ். ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஆஃப் பிஎஸ். பேஸும் ஹைட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து ஃபார்முலா வேரி ஆகும். ஸோ சைட்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏ, பி, சி 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்தாங்க ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. 10 plus 24 plus 26 divided by 2. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 60 by 2 equal to 30. எஸ்ஸோட வேல்யூ 30. ஸோ இதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ நமக்கு இப்படியும் கேட்குறாங்க. ஸோ எல்லா வழியிலையும் என்னென்ன இருக்கோ பார்த்து வச்சுக்கணும். எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 30 இன்ட்டு 30 மைனஸ் 10. ஏ தானே இருக்குது. 30 மைனஸ் 10 இஸ் 20. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 24 இருக்குது. அப்போ 30 மைனஸ் 24 வந்து 6 வரும். 30 மைனஸ் சியோட வேல்யூ 26 4 வரும். கரெக்டாக? அடுத்து இந்த ரூட்குள்ளே நம்மளை ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 30 எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 10ன்னு பிரிச்சுக்கிறேன். 20 2 இன்ட்டு 10. ஏன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறதால 2 10 வேல்யூ வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். 6 2 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். 4 வந்து பிரிக்காதீங்க. ஆல்ரெடி 4 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எப்படிலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 2 10 இருக்குது. நான் ஒரு 10 வெளியே எடுத்துக்கிறேன். 2 2 இருக்குது. ஒரு 2 வெளியே வந்துருச்சு. 2 3 இருக்குது. ஒரு 3 வெளியே வந்துருச்சு. இங்கே ஒரு 4 தான் இருக்குது. பட் 4 வந்து எதோடைய ரூட் வேல்யூ? 2ஓட ரூட் வேல்யூ. நீங்கள் 2 தான் வெளியே எடுக்கணும். 4 எடுக்கக்கூடாது. புரியுதா? 2 2 இருந்தால் நான் 1 எடுத்தேன். அப்போ இதை நம்ம 2 இன்ட்டு 2 பிரித்தோன்னா ஒரு 2 வெளியே வந்துடும். ஓகே. ஸோ 10 2s are 20, 23s are 60, 62s are 120. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ண என்ன 120 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆன்சர் வந்து ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபானா இப்போ 120 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சம் ஓகே. காஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 20 ருபீஸ். இப்போது 120 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 12 24. ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 ரெண்டுமே போட்டோன்னா எவ்வளோ ருபீஸ் கிடச்சிருக்கு? 2400 ருபீஸ். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ சம் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆஃப் பிஎஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா இருக்குது. ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஓகே, தேங்க்யூ.